தேர்தல் தோல்வியை பாஜக மீது திருப்பிவிட்ட திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி. டெல்லியிலிருந்து விஜய்க்கு மோடி அனுப்பிய திடீர் செய்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தாங்கள் வெற்றி பெற்றால் அமைதியாகி விடுவார்கள். ஆனால் தாங்கள் தோல்வியடைந்தால் தங்களது ஆட்சியின் தோல்வியை, தங்களது செயல்பாட்டின் பின்னணியை பற்றி பேச மாட்டார்கள். வாக்கு இயந்திரத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்லி எஸ்கேப் ஆகி விடுவார்கள். அப்படித்தான் நேற்று திமுக தோல்வியடைந்தது குறித்த செய்திகள் வெளியான நிலையில் திமுகவின் ஊடகங்கள் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே திமுகவை வீழ்த்திவிட்டது, விஜய் அவர்களை வெற்றி பெற வைத்து விட்டார்கள், மோசடி நடந்துள்ளது என்று ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். இதன் பின்னணியில் மத்திய பாஜக அரசு உள்ளது என்று கூறினார்கள். ஆனால் இதை தமிழக பாஜகவினர் கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்கள் கூறுகையில், பாஜக தான் தேர்தல் ஆணையத்தின் மூலம் விஜய் கட்சியை வெற்றி பெற வைத்துள்ளது என்றால் பாஜக வேட்பாளர்களை ஏன் வெற்றி பெற வைக்கவில்லை? தமிழ்நாட்டில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தானே வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் சொல்வது போன்று இது தேர்தல் ஆணையத்தின் மோசடி என்றால் பாஜகவையும் தானே வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் திராவிட அரசியல் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்திவிட்டது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல்தான். மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இல்லை. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல காரணங்களுக்காக மாற்று அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்ததினால் விஜய்க்கு வாக்களித்தார்கள். ஆனால் திமுக போன்ற கட்சிகள் வெறும் வாயால் மட்டுமே வடை சுட்டார்கள். மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இனிமேல் மக்களை ஏமாற்றி யாரும் ஓட்டு வாங்க முடியாது. நல்லது செய்தால் ஓட்டு போடுவோம், இல்லை என்றால் வேட்டு வைத்து விடுவோம் என்று தங்களது மனநிலையை வெளிப்படுத்தி உள்ளார்கள். அதைதான் தற்போது 2 திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார்கள். அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சொல்வது எல்லாம் உங்கள் தோல்வியை மறைக்க முயற்சிக்கும் செயலாகும் என்று திமுகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி தவேக தலைவர் விஜய்க்கு ஒரு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில், தமிழக வெற்றி கழகத்தின் இருக்கக்கூடிய செயல்திறனுக்கு எனது பாராட்டுகள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய பாஜக அரசு தொடர்ந்து உதவும். என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி. தமிழகம் முன்னேறும். மக்கள் நலனுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு எப்போதும் போல் செய்து கொண்டே இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. விஜயின் வெற்றி பின்னணியில் நடந்தது என்ன? திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் டாடா காட்டியது ஏன்? அண்ணாமலை வெளியிட்ட பதிவால் வெடித்த பரபரப்பு. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேர்தல் சந்தித்த பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கோவில் நகரங்களில் குறிவைத்து பாஜக போட்டியிட திட்டமிட்ட போதும் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளாக கொடுத்தார். என்றாலும் டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தினால் போதும் என்பதற்காக அதிமுகவுக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுத்தார்கள். இப்படியான நிலையில் இந்த தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற முக்கிய நபர்கள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டார்கள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிட்ட போஜராஜன் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். இவரும் கடுமையான போட்டிக்கு பிறகுதான் இந்த வெற்றியை பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இப்ராஹிம் 46,950 ஓட்டுகள் பெற்ற நிலையில் போஜராஜன் 48,181 வாக்குகளை பெற்று 1,231 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அந்த வகையில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த ஒரே வெற்றி இதுவாகும். ஆரம்பத்தில் 3 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கூறப்பட்ட நிலையில் பின்னர் அந்த தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் பின்தங்கிவிட்டார்கள். அதோடு இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி 3% இறங்கியுள்ளது. ஏற்கனவே 3% இருந்த வாக்கு வங்கியை அண்ணாமலை மாநில தலைவரான பிறகுதான் 11.5% உயர்த்தி காட்டினார். ஆனால் நயினார் நாகேந்திரனோ அவர் உயர்த்தி வைத்திருந்த வாக்கு வங்கியை மீண்டும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இது தற்போது பாஜக வட்டாரங்களில் கடுமையான சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில், தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் அண்ணாமலை, தேர்தலில் தோல்வியடைந்துள்ள மு.க. ஸ்டாலின், சீமான் ஆகியோருக்கு தனது ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். அதோடு இன்னொரு விஷயத்தையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். வாரிசு தலைவர்களுக்கு தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவார்கள், பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுவார்கள் என்று இருந்த நிலையில் இந்த தேர்தல் முடிவுகளை அதை மாற்றி உள்ளது. மக்களின் மனநிலை அடியோடு மாறி இருக்கிறது என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. அதோடு நீங்கள் பணம் கொடுத்து விட்டால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம், அரசியல் பின்புலமே இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் தங்களது மனநிலையை வெளிப்படுத்தி உள்ளார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை,
கடந்த காலங்களில் வாரிசு கட்சிகளின் பிடியில் சிக்கியிருந்த தமிழ்நாடு இப்போது புதிய அரசியல் பாதையை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. இது வரவேற்க வேண்டிய விஷயம். எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் அடுத்த தேர்தலுக்கு நம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தும் வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த முடிவுகள் அமைந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. இந்த நேரத்தில் அண்ணாமலை ஆர்மியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தற்போது தமிழக அரசியல் களமானது இளைஞர்கள் பக்கம் திரும்பியுள்ளது. குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கப் போகும் நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய திமுகவின் மு.க. ஸ்டாலின் கூட கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறாமல் தோல்வியடைந்து விட்டார். இதனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக முடியாது. அதேபோன்று எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவாக மட்டுமே செயல்பட போகிறார். அந்த வகையில் அடுத்தபடியாக திமுக உதயநிதியை முன்னிறுத்த தொடங்கும். அதனால் விஜய் உதயநிதி என்று தமிழக அரசியல் களம் மாறும். அப்படிப்பட்ட சூழலில் தமிழக பாஜகவில் உள்ள நயினார் நாகேந்திரன், எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற நபர்களை ஓரங்கட்டிவிட்டு அண்ணாமலை போன்ற இளைஞர்களை அவர்களுக்கு எதிராக களத்தில் இறக்கிவிட வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் பாஜக வளரத் தொடங்கும். ஏற்கனவே அண்ணாமலை 12% வைத்திருந்த ஓட்டு வங்கியை இப்போது நயினார் நாகேந்திரன் 3% கொண்டு வந்து இறக்கிவிட்டுள்ளார். அதனால் மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவரானால் மட்டுமே கட்சி வளர்ச்சியடையும். திராவிட கட்சிகளை நம்பி இனிமேலும் பாஜக தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை ஆர்மியினர், மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக கொண்டு வர வேண்டும். குறிப்பாக தமிழக பாஜகவில் உள்ள சீனியர்களை ஏற கட்டிவிட்டு புதிய துடிப்பான இளைஞர்களை முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளுடன் போட்டி போட்டு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியும் என்றும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதோடு அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது ஏராளமான இளைஞர்கள் கட்சியில் இணைந்தார்கள். ஆனால் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதும் நயினார் நாகேந்திரனை பிடிக்காமல் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்துள்ளார்கள். அதிலும் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்பதும் பாஜகவின் வெற்றியை பாதித்துள்ளது. அதனால் கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து கட்சியை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். எடப்பாடி போன்ற நபர்களுக்கு முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் இல்லாமல் தனித்துவமாக மட்டுமே பாஜக வளர முடியும். இப்படிதான் விஜய் தனி கட்சி தொடங்கி தனித்துவமாக தனது கட்சியை வளர்த்துள்ளார். அண்ணாமலை கையில் பாஜகவை கொடுத்து அவரை வளர்க்க சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் போட்டி போட்டு கட்சியை வளர்த்து காட்டுவார். அதை செய்யாமல் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் முதுகில் ஏறினால் தனித்துவமான கட்சியாக செயல்பட முடியாது என்று பாஜகவினர் பல கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு டெல்லி மேலிடத்திற்கு டாக் செய்து வருகிறார்கள். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் தமிழக வெற்றிக் கழகத்தை முழுமையாக புறக்கணித்த 7 மாவட்டங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க அவரது கட்சிக்கு பரவலான வெற்றி வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. என்றாலும் கூட 7 மாவட்டங்களில் விஜய் கட்சிக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதில் மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, தென்காசி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இப்படி தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத இந்த மாவட்டங்களில் அதிமுக, அமமுக, பாமக போன்ற கட்சிகள் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள்.